உங்களை சிரிக்க வச்சுட்டு நம்ம மேக்கப் துடைக்கும் போது போய் அப்போ எனக்கு கண் கலங்கும். என்னுடைய முகத்தை பார்த்து நானும் அழுதுருவேன். அதான் நானும் மனுஷன் தானே. எல்லாரும் உயரமாக இருக்கும்போது நம்ம ஷார்ட் ஆகும்போது சிலர் சிரிக்குவாங்க, சிலர் கிண்டல் பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது பசங்களாம் ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுவாங்க. தலைமையில கொட்டாங்க கொட்டிட்டு போயிட்டுவாங்க, ஓடிடுவாங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, செய்ய முடியாது. தன்னந்தனியாக போய் உக்காந்துட்டோம், அழுவுனேன். என்னை நம்பி 3 உயிர் இருக்குது. அந்த 3 உயிரை நம்ம கடைசாத்தணும் இல்லையா? இப்போதைக்கு ஒரு எங்கேயாவது ஒரு டீ கடை வச்சாவது பொழைச்சிக்காவது நான் உங்களோட குழந்தைங்களை பார்க்கும்போது அவங்களும் இப்படி பிறந்துட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டது எனக்கு ஃபீலிங் இல்லை. கடவுள் கொடுத்த செயல் சார், கடவுளை கொடுத்தது. ஊர் உலகம் என்ன சொன்னாலையும் என் குழந்தைங்க என் பொண்டாட்டி ஃபுல்லாக எனக்கு பெருசு தான். நான் அவங்கள ஒசந்து தான் பார்க்குறேன். நான் எனக்கு அவங்க தான் வாழ்க்கை, அவங்க தான் தோணை. என்னை பார்த்து எல்லாரும் சிரிக்கலாம், சிரிங்க. ஆடியன்ஸ், இது எவ்வளோ தெரியுமா? 100 ரூபாய் நோட்டு. இந்த 100 ரூபாய் நோட்டு டேபிளுக்கு மேலே வச்சாச்சு. இது என்ன தெரியுமா? கேப். இந்த கேப்பை 100 ரூபாய் நோட்டு மேலே மூடியாச்சு. இப்போ நம்ம மேஜிக் பண்ணுவோம், மந்திரம். அந்த மந்திர சக்தியால தொப்பியை தொடாமலே தொப்பிக்கு உள்ளே இருக்கிற 100 ரூபாய் நோட்டு கைக்குள்ள வரும். அது எப்படி? அதுதான் என்னோட மேஜிக் சக்தி. பார்க்கணுமா? பாருங்க. ஜெய் காளிக்கல் கத்தாவளி ஜெய மந்திரங்களை மந்திரங்களை ரெடி 1 2 3. உங்களுக்கு சந்தேகம் வந்தா தொப்பி எடுத்து பார்க்கலாம். எடுத்து பாருங்க. தொப்பியை தொடாமலே காசு என் கையில வந்தாச்சு. நான் என்ன சொன்னேன்? தொப்பி தொடாமலே காசு என் கைக்கு வரும். எப்படி இருக்கு என்னோட ஜோக்கு? இன்னும் இருக்கிற பசங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. இன்னும் இதுக்கு இன்னும் பெரிய நல்ல ஜோக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? 6வது படிச்சுட்டு இருந்தேன். அப்போது எங்கள் ஊரில் வாணியம்பட்டியில் சர்க்கஸ் வந்துச்சு சார். ராஜ்கமல் சர்க்கஸ் வந்திருக்கு அப்படின்னு ஒரு தகவல் கிடச்சிது. அப்போ வந்து ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் 50% டிஸ்கவுண்ட்னு சொல்லி சர்க்கஸ் கூப்பிட்டு போவாங்க. அப்போ ஸ்கூல் மூலிமா வாதியருங்கட்டு எல்லாம் பிரின்ஸிபால் எல்லாம் கூப்பிட்டு போவாங்க ஸ்கூலுக்கு. ஒரு முறை 2 முறை. அப்புறம் 3ஆவது முறை எனக்கு தெரிஞ்ச பசங்க கூட சேர்ந்து லீவில் சனி ஞாயிறு போனேன். அப்போது சர்க்கஸ் முதலாளி வந்து நம்மளை என்னை கூப்பிட்டு அழைச்சி உட்கார வச்சு டீ காப்பி கொடுக்க வச்சு பார்த்து அன்பாக பேசி கேட்டார், என்ன தம்பி சர்க்கஸ் பிடிச்சிருக்கா? உன்ன மாதிரி 2-3 ஜோக்கர் இருக்காங்க, உனக்கு பிடிச்சிருக்கா அவங்க செய்கிற வேலை, ஜோக்கர் வேலையெல்லாம்? உனக்கு இந்த மாதிரி ஜோக்கர் பண்ணுற வேலை பிடிக்குமா, வரையா அப்படின்னு கேட்டாங்க. சரிங்க சார் வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து சொல்லி போய் சேர்ந்து தான் சர்க்கஸில். இந்த உயர குறைபாடை வச்சு யாராவது உங்களை கிண்டல் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அண்ட் ஏதாவது ஒரு கசப்பான சம்பவத்தை பற்றி எங்களோட பகிர்ந்து. கசப்பான சம்பவம் தான் இருக்குது. எல்லோரும் உயரமாக இருக்கும்போது நம்ம ஸ்டார்ட் ஆகும்போது சிலர் சிரிக்குவாங்க, சிலர் கிண்டல் பண்ணுவாங்க, சிலர் கூப்பிட்டு உட்கார வச்சு அன்பாக பேசுவாங்க. கடவுள் இந்த மாதிரி உன்னை படித்தார், நீ எதனா ஃபீல் பண்ணிட்டியா சரி அன்பாக பேசுவாங்க. வாங்கி எதனா சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, காசு 100-200 நல்லா காசு கொடுப்பாங்க, செய்வாங்க. இன்னும் வருத்தப்படாத. யாரும் ஆடியன்ஸ் யாருன்னா கிண்டல் பண்ணால் கூட ஃபீல் பண்ண, நம்ம கடவுள் படித்த படிப்பு தானே, இதெல்லாம் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் புத்திமதி சொல்லுவாங்க. அதுவும் கடந்து வந்து இதெல்லாம் இவ்வளோ நாள் வந்து சர்க்கஸில் ஜோக் பண்ணி ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்களை சிரிக்க வச்சு வந்து இந்த 15 வருஷமாக வந்து நான் எனக்கு இந்த 2 வருஷத்தில் நான் ரொம்ப ஃபீலிங்கில் ஆகிப்பட்டேன். ஆயிரக்கணக்கான மக்களை சிரிக்க வச்ச எனக்கு நம்ம தனித்தனியாக வந்து அழுற ஒரு சூழ்நிலை. கடவுள் படைத்த படைப்பு